சென்னை கொளத்தூர் தொகுதியில் பள்ளியில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார். அதில் முதலாவதாக மார்க்கெட் தெருவில் இருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி என்பது கட்டப்பட்டிருக்கிறது. சுமார் 9 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூடுதல் பள்ளி கட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு மாணவர்களும் முதலமைச்சருக்கு உற்சாகமான வரவேற்பை தற்போது அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். 9 கோடியே 74 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூடுதல் கட்டடத்தை திறந்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் வகுப்பறைகளுக்கும் உள்ளே சென்று இருக்கக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் உற்சாகமான வரவேற்பு முதலமைச்சருக்கு அளிப்பதோடு பரிசு பொருட்களும் அளிக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மாணவர்களுடன் கலந்துரையாடி அந்த கட்டணம் அமைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் அதே போன்று சேகர்பாபு உட்பட நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், குறிப்பாக நேரு உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதிலும் இதைத் தொடர்ந்து இளங்கோ சாலையில் அமைக்கப்பட்டிருக்கிற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்பது 18 கோடியே 26 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கம் காவல் நிலையம் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் பெருநகர மாநகராட்சி சார்பில் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 14 புதிய திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுகளில் அடுத்தடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். கட்சி நிகழ்வாக பார்க்கும்போது சட்டமன்ற அலுவலகத்திற்கு சென்று அங்கும் நலத்திட்ட உதவிகள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. அதோடு ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியும் அங்கு நடைபெறக்கூடிய நிலையில் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில் பங்கேற்கக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் தான் முதலாவதாக சென்னை மாநகராட்சியினுடைய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9 கோடியே 74 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அன்புச்செல்வன், கொளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் கட்டடம் கட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக முதலமைச்சரின் நிகழ்ச்சி நிரல் என்ன, அது குறித்து விவரங்கள். குறிப்பாக அரசு நிகழ்வாக பார்க்கும் பொழுது இதைத் தொடர்ந்து இளங்கோ சாலையில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் 18 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் காவல் நிலையம் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 17 கோடியே 65 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட இருக்கக்கூடிய 14 புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு முன்னதாக சட்டமன்ற அலுவலகத்தில், அதாவது கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்று ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை மூலம் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய பாக முகவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கக்கூடிய நிகழ்வு என்பதும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த நிகழ்விலும் பங்கேற்றதற்கு பின்பாக அடுத்த கட்டமாக அரசு நிகழ்வில் பங்கேற்க செல்ல இருக்கிறார். இது போன்ற நிகழ்வுகள் என்பது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் முதலாவதாக இந்த அரசு பள்ளியில் கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடியதை முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். அன்புச்செல்வன், ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தமிழகம் முழுவதும் பரவலாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் முதலமைச்சர் அந்த நிகழ்வில் பங்கேற்கிறாரா? குறிப்பாக தமிழகம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கைக்கான பரப்புரையை தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரும் அங்கிருந்து செல்லக்கூடிய இடங்களில் எல்லாமும் கட்சி சார்பான நிகழ்வாக இதிலும் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தொடர்ந்து பல்வேறு அறிவுறுத்தல்களையும் நிர்வாகிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 2 கோடிக்கும் மேலாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அந்த ஓரணியில் தமிழ்நாடு பணியில் ஈடுபடக்கூடிய பாக முகவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வில் பங்கேற்று உபகரணங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.